ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடிய வடகறி தான் பார்க்க போகிறோம். இது கூட தேங்காய் சட்னியும் தொட்டுட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடகறி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கணும். தண்ணி சொட்டு கூட இல்லாமல் இதை மிக்ஸி ஜாருக்கு நல்லா வடித்து எடுத்து மாற்றிக்கோங்க. நம்ம வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க, ரொம்ப கொரன்னு அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இதோட ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோனையும் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. இதுவும் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த சைஸ் வெங்காயம் எடுத்தீங்களோ அதே சைஸ் அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க. இதையும் கட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த வடையை பொரிச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பக்கடா மாதிரி கிள்ளி இந்த மாதிரி போடுங்க. இல்லைன்னா இதை நீங்கள் இட்லி தட்டில் வேக வச்சோ இல்லை தோசைக்கல்ல அடை மாதிரி தட்டியோ கூட நம்ம இந்த மாதிரி உதுத்து விட்டு செய்யலாம். உடனே கிளறிடாதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் இது வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு இந்த மசாலாலாம் நல்லா வேகிற அளவுக்கு சிம்லேயே வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பருப்பு அரைச்சிருக்கோம்ல, அந்த மிக்ஸி ஜாரே எடுத்துக்கிட்டேன். அதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி தெரியுது பாருங்கள், பலன்னு. இந்த நேரம் ஒரு கிளறி பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம செஞ்சு வச்சுருக்க வடையை இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. அங்கங்கே பெரிய பீஸ் இருக்க மாதிரி உதுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வறுத்து தான் வீட்டில் செய்யணும்னு இல்லை. நீங்கள் மிஞ்சின பருப்பு வடை இருக்கும்ல, அதை வச்சும் செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி அந்த வடையை மட்டும் வாங்கி இந்த மாதிரி செய்யலாம். அதுவும் ருசியாக தாங்க இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும்
மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சிருக்க வடையை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, ரொம்ப நைஸாக தாங்க அந்த தேங்காய் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், அருமையான வடகறி ரெடி. இப்போ இதை நம்ம இட்லியோடையும் தோசையோடையும் கூடவே தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.